கடையில் மருந்தடிச்சு பழம் வாங்குறதோட வீட்டை சுற்றி பழம் இருந்தால் நம்ம தூங்கி வச்சா ஒரு பழத்தை மட்டும் திங்கலாம். அபுரி மீன் குஞ்சு. ஹாய், ரோட்டு மலையும் எடுத்துருக்குதுங்க. இது என்னது பெரிய பெரிய தாரையாக இருக்குது? இது என்ன புளித்தாரைங்களா? மக்களே, இதுக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்சேன், பட் இருந்தாலும் காமிக்கிறத பாருங்க. இதுதான் வந்து மனுஷன் அம்மா புது வீடு. மேலே வந்து கேரளா ஓடு, ஜம்முன்னு கீழே டைல்ஸு, ஓப்பன் கிச்சன். ஸோ இந்த டைப்பில் தான் பண்ணிக்கிறேன். அப்படி மாமி சமையல் மணக்குதுப்பா. தோசைகள், இரும்பு தோசைகள், அருமையான தோசைகள். இங்கே வாரு மக்களே, தோசை அட்டை அட்டை அட்டை. இங்கே பார்த்தா அந்த ரவா தோசை பண்ணிட்டீங்களே. என்ன நம்ம குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்குள்ள ஆறி போயிரு. பரவாயில்லைங்க, தோசை நல்லா சொல்கிறீங்க போங்க. அடாடாடா அடேங்கப்பா. இங்கே வாருங்க மக்களே, பட்டு வேட்டி என்ன, பட்டு சட்டை என்ன, கிளம்பிட்டீங்க வேட்டைக்காரன் கோயிலுங்களா? நானும் உங்களோட அந்த கோயிலுக்கு வந்து பார்த்தலான்னு வாங்குற. குளிச்சுட்டு வந்துடுறேன், நானும் வர போகலாமே. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் சாப்பிட்டு இருங்க, நம்ம ரெண்டு போகலாம். இட்லி சாம்பார் நீங்கள் முன்னாடி போங்க, நான் வந்துடுறேன் மக்களே. நானே இங்கேயே பாத்ரூம்லேயே குளிச்சுட்டு வருவோம் நினச்சிட்டாராட்ருக்கு. நாங்கள் ஆற்றுக்கு போகிறோம். இல்லை நாங்கள் ஆற்றுக்கு போயிட்டு வரோம். வேட்டைக்காரன் கோயில் பூசாரி, ஆக்சுவலாக மக்களே உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். வேட்டைக்காரன் கோயில்னு சொல்லி ஒரு கோயில் இருக்காது. பூசாரி வந்து நம்ம மாமா தான், ஆயி ஆத்தா. சரிங்க மக்களே, கிளம்பலாம். ஃபுல் லைஃப்பில் போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். மாமா போகலாமா? டேமுக்கு போகலாமா? போகலாம். ஓகே மக்கள், கிளம்பியாச்சு. I'm going to Bhavani Dam swimming. Swimming. I'm going to Bhavani Dam swimming. ஆமாம். சரிங்க மக்களே, வாங்க போயிட்டு ஜம்முன்னு ஒரு குளியில் போடலாம்ப்பா. டேம்லேயே டேமில் குளிக்கிறது. டேமில் முடியாது, இது வந்து பேக் வாட்ரு. பேக் வாட்ரு. அதெல்லாம் ஹில்ஸ் மாதிரி. ஹில்ஸ் மாதிரி இல்லை, ஹில்ஸ் தான். அதெல்லாம் அந்த காலத்தில் ஹில்ஸாக தான் இருந்திருக்குது. நல்லா ரெடி பண்ணேன். இந்த பக்கம் பாருங்க, எல்லாமே பாருங்க. அடாடாடாடா அருமையாக இருக்குது போங்க மாமா. இருங்க மக்களே, காமிக்கிறேன். லெஃப்ட் கட் பண்ணுங்க. இருங்க காமிக்கிறேன். சரிதுங்களா? எல்லாமே பாருங்க, முல்லைப்பூ தோட்டம். இருங்க மக்களே, இதை சார்ஜ் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா முல்லைப்பூ தோட்டம். மக்களே சார்ஜ் போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கிறேங்க மக்களே. இங்கே பாருங்க, அடுத்த கட்டமாக காலங்காத்தால இருந்து எத்தனை சாப்பிட்டோம், இதையும் சாப்பிட்டு போயிடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதெல்லாம் இயற்கையை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுங்க மக்களே. கிடைக்கிறத அனுபவிச்சுட்டே இருக்கணும் அப்பப்போ. ஆனால் செமையாக இருக்குது மாமா ஏரியா. அங்கே வாருங்க மக்களே, வாழை. ஆனால் நல்ல ஒரு இன்டீரியர் கிராமம். ஏமாம்மா பண்ணாரி. ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி வந்து நிலம் வாங்கி இந்த மாதிரி வீடு கட்டி இருக்கணும் மாமா. சே, சூப்பராக இருக்குது ஏரியா. இதெல்லாம் முல்லை. ஏமா பூ தான் அதிகம். ஏமாம்மா இங்கே வாருங்க மக்களே, எல்லாம் பூ, எல்லாம் பூ டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. பூ வாழை. கடையில் மருந்தடிச்சு பழம் வாங்குறதோட வீட்டை சுற்றி பழம் இருந்தால் நம்ம தூங்கி வச்சா ஒரு பழத்தை மட்டும் திங்கலாம். இயற்கையா. கண்டிப்பாக. கோபிச்செட்டிப்பாளையம், தாளவாடி உட்கோட்டம், தாளவாடி தொகுதி அது. இது எவ்வளோ தூரமாக இப்படி இதே மாதிரி வெள்ளாமையாக இருக்குது? டேம் வரைக்குமே இருக்குமா? டேம் வரைக்கும். மக்களே இங்கே பாருங்க மக்களே, பவானி சாகர் டேம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதான் தெரியுது பாருங்க. அப்படியே கீழெல்லாம் அங்கெல்லாம் பச்சை பசையில் அதெல்லாம் வந்து ஆத்தண்ணி பாயறதுங்க. ஆத்தண்ணி பாயாதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரையாக இருக்குது. ஆத்தண்ணி ஸ்கீம் தண்ணி பாயறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பச்சை பசலையும் இருக்குது. ஆனால் வேறு லெவல். இதெல்லாம் வந்து ஒரு தனி உலகம் மாதிரி தான். செந்தில் பேப்பர்ஸ் அண்டு போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். மக்களே அடுத்த கட்டமாக இதுனா பவானி சாகரா டேதா ஆறாது. ஓஹோ மக்களே இங்கே பாருங்க, ஆரம் பாருங்க. இது என்ன பாலம்? முடுக்கந்தோரை பாலமா? முடுக்கந்தோரை. மசனக்குடியிலேருந்து வருது நம்மளுக்கு தண்ணி. மாயாத்துலேருந்து வரும். மசனக்குடியிலேருந்து மாயாருக்கு வந்து ஊட்டியிலிருந்து மசனக்குடி வருது மாமா. அங்கிருந்து மாயாறு, மாயாத்துலேருந்து இங்கே பவானி சாகர் டேமு, அங்கிருந்து நம்ம ஊட்டிக்கே வருது பாருங்க. எல்பிபி வாய்க்காமலிமா
ஊட்டி தண்ணி நம்ம ஊட்டிக்கே வருது. மாவட்டத்தில் கரூர் மாவட்டம் வரைக்கும் கரூர் மாவட்டம் வரைக்கும் போகுது. தமிழ்நாடு வேளாண்மை கழக இடுபொருள் நேரடி விற்பனை மையம்னு போட்டிருக்கான். அவ்வளோதான் மக்களே. இப்போ டேம் பக்கத்தில் கோட்ரஸ் இதெல்லாம் அதிகாரிகளுக்கான கோட்ரஸ், ரேஞ்சர் கோட்ரஸா வித்துட்ருக்காங்க பாருங்க. மீன் விற்பனை நிலையம் பரவாயில்லையே மக்களே. அவ்வளோதான், பக்கத்தில் வந்து டேமுக்கு பக்கத்தில் வந்தாச்சு மக்களே. ஆஹா மக்களே, கீழ் பவானி அணை அதான் தெரியுது பாருங்க. அட்டி சாமி சரியான பெருசுங்க, பரவாயில்லையே. தமிழ்நாடு பயிற்சி மையம், அட அரசு போக்குவரத்துக்கு மக்களுக்கு கவர்மெண்ட் பஸ் எல்லாம் இருக்கலாங்க, அதுக்கு ட்ரைனிங் ஏதாவது இருக்குது. பவானி சாகர் அணை வந்தாச்சு. பொதுப்பணித்துறை கீழ் பவானி அணை பூங்கா பவானி சேகர். எங்க அம்மா இங்கே குளிச்சுக்கலாமா உள்ள? நான் நேரம் படி இருக்கும் பாருங்க, அதான் அந்த இது நிறுத்துங்க வர. ஓகே மக்களே, நம்ம வந்து இங்கிருந்து உங்களுக்கு டேம் வியூ காமிக்க போகிறேன். இங்கே தண்ணியே வரலமாமா அதில். ஓவர்ஃப்ளோ ஆகுது, டேம் நிறைஞ்சா வருது. வா இல்லைங்க பாருங்க, 1948 55 டேம் கட்டிக்கிறாங்க. இயர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். சாமாமா வா, இது இங்கிருந்து இவ்வளோ ரொம்ப தூரம் போகுதுங்க மக்களே. செம செம செம. குளிக்கலாமாமா. இது பாருங்க வேற லெவல் இருக்குது. அட்டே சாமி, இதுதான் மக்களே மாமனுடைய தோட்டம். அங்கெல்லாம் அவ்வளோ பசுமையாக இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த தண்ணி தான். அங்கே பாருங்க தெரியுதா? ஆமாம், இன்னும் வெள்ளை விளையன்னு தண்ணி அவ்வளோ நீட்டாக போகுது. தண்ணி செம நீட்டாக போகுது. பாசியெல்லாம் இருக்குது, பட் இங்கே பாருங்க நல்லா அந்த தண்ணி நீட்டாக இருக்கு. பக்கத்துலேயே டேம் இருக்கிறனால மக்களே சூப்பராக இருக்குதுங்க பாருங்க. ஆஹா பாருங்க எப்படி போகுது பாருங்க. இன்னும் போக போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி தான் மக்களே கொடிவேரின்னு சொல்கிறாங்கல்ல ஈரோடு மாவட்டத்தில். இதுதான் பட் சத்தியமங்கலத்துக்குள்ளே எல்லாம் போகும். கொஞ்சம் கழிவு நீரெல்லாம் கலந்து தான் வரும். பட் இருந்தாலும் இங்கே இப்போ நம்ம குளிக்கிறது வரல கொஞ்சம் பியூர் வாட்டர் மக்களே. இங்கே வருங்க மக்களே, அபுரி மீன் குஞ்சு சரிதா? இங்கே பாருங்க, கிணத்துல வருங்களா? கிணத்துல விடும். எவ்வளோண்ணா அது? எவ்வளவு? ஒரு குஞ்சு 5 ரூபாயா? 500 குஞ்சு இருக்காமா. இது எவ்வளோ பெருசு வரும் அவரி? எவ்வளோ பெருசு வரும்? ஓ பாம்பு மாதிரி இருக்குமா மம்மல்ல? விரால் மாதிரி கண்ணு சிவப்பா வரும். ஓஹோ, நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குமா? ஓகே வாங்கிக்கலாமா? நான் ஒரு 10 குஞ்சு வாங்கிட்டேன், இன்னும் ஒரு 10 குஞ்சு கொடுங்கண்ணா. மக்களே ஆக்சுவலாக அண்ணன் வந்து எடுத்துக்கொண்டு உள்ள கொண்டு வச்சுட்டாரு. என்ன அப்படின்னா இப்போ வாங்கிட்டு போனோம்னு, இப்போ வாங்கிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு போகிற மாதிரி வரவால. நான் மனுஷன் வீட்டுக்கு நாளைக்கு தான் கிளம்புறேன். ஸோ செட் ஆகாது, செத்து போச்சுன்னு அம்மா போயிடும். பட் இவங்க நம்பர் வாங்கியிருக்கேன், ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் இதுக்காக வந்து வாங்கிட்டு போகலாம். ஏன் மாமா அருமாமா டப்பா தான் வாங்கிட்டு வரேன். மாப்பிள்ள மூடு போய் சேராது மாப்பிள்ள. ஏன் மாமா? அதெல்லாம் மறுக்கையாயிரும் மாப்பிள்ள. நம்ம அம்மா அங்கே விட்டுவிட்டா நாங்கன்னா டக்குன்னு கொண்டு போய் விட்டுருந்தேன். இங்கிருந்து அங்கே கொண்டு போய் தொட்டியில் விட்டு அங்கிருந்து மறுபடியும் பிடிச்சி மறுபடியும் போய் கொண்டு வருது. மக்களே அடுத்த கட்டமா வந்து ஊருக்கால வந்து அவரி வந்து குட்டையிலையெல்லாம் விட முடியாது. குட்டையில விட முடியாதா? சுத்தமான தண்ணி இருக்கணும் அவரிக்கு. ஓஹோ, கிணத்து தண்ணி தான் கரெக்டு. ஆமாம் வந்தாச்சுங்க மக்களே. கம்மன் பேக் வாட்டர் போயிடுறது கொஞ்சம் தூரம் போய். ஏமாம்மா நிம்மதியாக குளிக்கலாமாம்மா? இதுவும் குளிக்கலாம் வாமாப்ல. சரி ஓகே, பார்க்கிங்க போட்டு மக்களே. மக்களே குளிக்கணும் அப்படின்னா நம்ம வீட்லேயே பாத்ரூமில் குளிச்சிருக்கலாம். பட் என்ன பண்ணால் ஒரு மூமெண்ட் தேவை, ஒரு என்ஜாய்மெண்ட் தேவை. இங்கே வந்து என்னன்னா கொஞ்சம் துணியெல்லாம் அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கசகசம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கா. ஸோ பேக் வாட்டர்லேயே போய் குளிக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லேண்டு தான் ஓகேங்களா. நம்ம மாப்பிள்ளை இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தோட்டமெல்லாம் அங்கே தான் இருக்குது. அந்த தோட்டத்துக்கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக் வாட்டர் இருக்கும், அங்கேயே போய் குளிக்கிறோம். நாங்கள் பார்ப்போம். சித்தங்குட்டை பாருங்க மக்களே, ஜம்மனு மீன் பிடி கிளம்பிட்டாங்க. உடமான தலைவரே உங்களை அங்க போயிட்டு தண்ணி, ஏன்னா இதெல்லாம் கடல் மாதிரி உள்வாங்கிச்சுன்னா தண்ணி உள்ள வந்துடும். இல்லை வெளியே தண்ணி வருதுனாலே உங்களுக்கு இங்கே இருக்குன்னு அர்த்தம். இதுதான் பழைய மீன் குஞ்சு உற்பத்தி. இங்கே வந்து அவங்க மீன் குஞ்சு வாங்கிக்கலாம் மாட்டிருக்குது மக்களே. அடுத்த கட்டமாக ஆமாம் இந்த இடத்துல நிறுத்தி நம்ம எடுத்தே ஆகணும். இதுதான் எங்கள் ஊருக்கு ஒரு வாய்க்கா மக்களே, எல்பிபி பவானி சாகர் வாய்க்கா. தண்ணி கம்மியாக போகுது. பாருங்க
எங்கள் ஊருக்கு ரொம்ப சின்னதாக வரும், எத்தாச்சோடு வருது பாருங்க. செம ரோடு சூப்பராக இருக்குது, மேட்டுப்பாளையம் ரோடு. ஹாய், ரோட்டு மேலேயும் எடுத்துருக்குதுங்க. ஏன்னா இதுக்கு ஸ்நாக்ஸுக்கு பாய்டா தம்பி, எது இல்லையே, இருந்தால் கூட கொடுக்கலாம். அது கொடுக்கும் கூடாது மக்களே, தப்பு. அது இயற்கையாக போய் சாப்பிடாது. வந்த தலைவன், கேங் லீடர். இருக்கிற முருகனுடைய மலையிலேயே இந்த மலை ரொம்ப ஹைட் மக்களே. நெக்ஸ்ட்டு அப்படியே போகிற வழியில் ஒரு அம்மா வந்து கம்மங்கூழ் வித்துட்டு இருந்தாங்க. சரி, வெறுவயத்தில் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எவ்வளோங்க? 25. பரவாயில்ல, சொம்பு நல்ல பெரிய சொம்பு தான். காலையிலேருந்து வயிற்றுக்கோள் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஓகே மக்களே, சேஸ் கம்மங்கூழ் குடிக்கலாம். சூப்பர். காமிச்சிடும் மோரா என்னது கம்மங்கூழ என்னன்னு காமிச்சிருமாப்ல. கம்மங்கூழ் சுத்தங்குட்டை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இங்கே வந்து கடை இருக்குங்க மக்களே, மளிகை கடை. வேணுங்கிறதே மளிகை சாமானமெல்லாம் இங்கேயே வாங்கிறதுனால கூட வாங்கிக்கலாம். மக்களே அவ்வளோதான் மக்களே, வந்தாச்சுங்க பவானி சாகர் டேமுக்குவாய் வந்தாச்சு. டேம்னா டேம் இல்லை மக்களே, டேம் எங்கேயோ கிடக்குது. டேமை தாண்டி 10-15 கிலோமீட்டர் வந்து இங்கே வந்து குளிக்கிறோம். டேமுக்கு பின்புறம். அடா வரவேற்கிறது. இங்கே வாருங்க, முன்னாடி வாருங்க மக்களே. எப்படிங்க மக்களே, ஒரு தனி உலகம் மக்களே. சுத்தங்குட்டை எப்படிமா இருக்குது? ஒர்த்தா நல்ல ஸ்பாட்டு கூட்டு வந்திருக்கேண்ணா. சொன்னீங்க அங்கே போய் துக்குனோண்டு குளிச்சு போட்டு போகிறதைங்க. என்ன 3 கலை கூட்டினா வருவலாச்சு. அதைத்தான் நான் சொன்னேன். அப்போ நீங்கள் அது இதெல்லாம் பிளான் பண்ணி வரணுமாப்ல. அதில் போய் இறங்கிக்கலாம். யா மக்களே, ஃபைனலி இங்கே பாருங்க, ஒரு டூர் வந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. சீரியஸ்லி ஆக்சுவலாக அங்கெல்லாம் பாருங்க மக்களே, இந்த பைப்பெல்லாம் போகுதில்லைங்க, இதெல்லாம் வந்து இங்கே எல்லாமே வந்து தண்ணி காட்டுக்கு பாய்ச்சுவாங்கல்ல, அதுதான். எல்லாம் மோட்ரு பாருங்க, எத்தனை மோட்டருன்னு லைனாக இருக்குது பாருங்க, தெரியுதுங்களா? எல்லாமே விவசாய காட்டுக்கு போகிறது தான். பா சரியான ஸ்பாட்டு மக்களே. இதிலிருந்து ஆக்சுவலாக அந்த பக்கம் தான் மக்களே கொடநாடு ஜெயலலிதாமா அந்த கொடநாடு எஸ்டேட் இருக்கல, அது டெங்கு மரடா கொடநாடு எல்லாமே இந்த இதில் அந்த பக்கம் தான் இருக்குதுங்க மக்களே. எப்படி இருக்கு இடம்? செம்மையாக இருக்கா? எல்லாம் ஈரோடு டிஸ்ட்ரிக் தான். எங்கே இருக்குது சோழக்கார ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாரு வருங்க மாமா. பின்னாடி தெரியுதெல்லாம் மாப்பிள்ள ஒரு மலை, பெரிய மலை. ஆமாம், அதான் ஜெயலலிதாமா கொடநாடு எஸ்டேட். எப்படி இருக்குது இடம்? செமையாக இருக்கு. செமையாக இருக்குதுங்களா? எப்படி பாருங்களே, ஜாமுன்னு இருக்குது பாருங்க இடம். பா அந்த பக்கம் ஹில்ஸ் மக்களே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக வெயிலில் வீடியோ எடுக்க முடியும் தெரியல. இன்றைக்கி அந்த ஹில்ஸ் என்ன அந்த மலை அங்கே இருக்கிற கோயில் இருக்குல்லங்க, அதை எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். மக்கள் எங்கே பாருங்க, ஆக்சுவலாக தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி இதை ஒட்டி இருந்திருக்கு, தெரியுதுங்களா? அந்த வெள்ளைக்கல்ல அப்படியே படிஞ்சிருக்கு பாருங்க. ஸோ அப்படியே குறைஞ்சிருச்சு மக்கள். இங்கே பாருங்க, தெரியுதா ஈரப்பதம்? கால் தாரை பாருங்க, ஜம்முன்னு விழுகுது. இப்போ தண்ணி குறைஞ்சிருக்க மாட்டிருக்கு. எத்தனை தாரை பாருங்களா இங்கே இன்னும் வந்திருக்கு. என்ன இது புளியா? இது என்னது பெரிய தாரையாக இருக்கு? அங்கேயே உங்களுக்கு கேட்டேன், இது என்ன புளித்தாரைங்களா? ஆனால் பெருசாக இருக்குது பாருங்க. ஆனால் நாய் கிடையாது தலை, அது நிறைய அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குதுங்க மக்களே. வாங்க உள்ளே போயிட்டு என்ஜாய்மெண்ட் பண்ணுவோமா? மாமன் ஃபோன் பேசிட்டு போயிட்டாருங்க சுந்தர மாமன். நீங்கள் வந்தோடனே ஆளுக்கு லவ் மூடு வந்துருச்சாட்டு இருக்குது. ஃபோன் எடுத்து காதல் லிஸ்ட் கிளம்பிட்டாரு. பார்த்து போகணும் மகளே. அப்புறம் இங்கே நமக்கு லோக்கலில் தெரிஞ்சு கொடுத்துருந்தாரு, அவர்கிட்ட கேட்டேன் குளிக்கலாமான்னு. இங்கே லோக்கலுக்கும் குளிக்கலாம், பிரச்சனை குளிங்க, பட் நீச்சல் கட்டாயமே தெரியும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி ஆற்றுக்குள்ள வரும்பொழுது புதக்குழி இருந்தாலும் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக தான் மக்களை குளிக்கணும். ஸோ சேஃப்டி மஸ்ட் இம்பார்ட்டன்ட். மக்களே குள்ளர வந்தாச்சு பாருங்க. பயப்படாமல் போறாரு தலைவர். என்னமாமா நீ வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிற?
முதல்ல இருந்துருந்து அப்புறம் அவங்களாம் அங்கே இருப்பாங்களா? அங்கே ஒரு செட் இருக்குது பாருங்க, அங்கே பாருங்க மக்களே, அங்கே ஒரு கேங் செம வைப்பில் இருக்காங்க. மாமா இரு மாமா, கூட்டிட்டு போ மாமா. அவரை பார்த்து கூட்டிட்டு வாங்க, அவருக்கு இது நீச்சல் தெரியாதுன்னாரு. புதிய வானம் புதிய பூமி மக்களே, வேற லெவல். இறைவா இயற்கைக்கு நன்றி. மக்களே இங்க பாருங்க மக்களே, சரியான ஹைட் வந்துட்டேன் மாமா. முதல்ல முதல்ல வந்து உங்களை பார்த்து நம்மளோட பெரிய ஜீவனாட்டு இருக்குது. கருமுதலின்னு ஓடிடுது. என்னோட ஹைட் நீங்க 6 அடி மாப்பிள்ள, நீ 5 அடி மாப்பிள்ள. அதனால என்னன்னா நமக்கு கொஞ்சம் வளர முடியாது மாப்பிள்ள, ஏஜ் பார் ஆயிருச்சு. வளரணும்னு நினைச்சா வளரல, அதுக்குள்ள எக்ஸசைஸ் இருக்கு. ஓகே மக்களே, குளிக்குமா? அந்த இடத்துல கல்லு இங்க வேணா குட்டி என்ன கும்பலி பண்ணலாமா? 1 2 3. மாமன் தான் ரொம்ப நேரம் வந்திருக்கிறோம் மாப்பிள்ள. பார்க்கலாம், போட்டிக்கலாமா மாப்பிள்ள? நான் வரல மாப்பிள்ள. அதுல தண்ணிக்குள்ள தம்மு பிடிக்கும்போது கொடுக்குற சவுண்டா, காலையில நின்று கொடுக்குறானுங்க. இந்த இடத்துல வேணா ஒரு பாறை குட்டு இருக்குது, என் முண்டாடிக்கு அனுப்பிச்சு விடுறோம் மாப்பிள்ள. ஏய் இந்த போட்டோ அக்காட்ட நாளைக்கு போகல. இது வேற மாப்பிள்ள, அக்காட்டதான் மாப்பிள்ள போக. சரி மக்களே அவங்க ஆக்சுவலாக மக்களே இங்கே பாருங்க, அதான் கோயில். அந்த கோயில் வந்து பூட்டி இருக்க மாட்டேங்குமாம்மா, பூட்டி இருக்க மாட்டேங்குது கோயில். அடிவாரம் போய் சாயணும், விநாயகர் இருக்கார் கம்ப்யூட்டர்லாம் தப்பு இல்லை. இந்த கோயில் வந்து தண்ணி குறைஞ்சாதான் போக முடியலன்னா பரசு போட தான் போக முடியும். நெக்ஸ்ட் அங்கே பாருங்க மக்களே, சுற்றிலும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இயற்கை. அந்த பறவை அப்படி பறந்துட்டே இருக்கு. ஆக்சுவலாக அங்கே தான் பாருங்கள் பெரிய பெரிய மலைகள் பாருங்கள் மக்களே, சரிங்களா? அங்கே பறவை பறந்துகிட்டே இருக்குது, அங்கே வலை விட்டுருக்கிறதுனால மீன் பிடிக்க வந்துகிட்டே இருக்குது. அப்பா பயங்கரமாக இருக்குது, செம. என்னமாம்மா அது எத்தனை இருக்குது? 1 கிலோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபா தாங்க சேல் பண்ணுறாங்க. எப்படிங்க மக்களே? ஜம்னு ரெடி 1 2 3 ஜூட்.